Om Sharavana Bhava. Hello, hi. A happy morning to all my brothers and sisters of first year students. Today we are at the day 21st class in Python programming and your subject code is GE8151. So today we are going to see your new topic, which is your continuation of a previous class section. Continuation of your iteration topic, that is about and break, continue, and how to pass my functions. Okay, so before enter into your new topic, I just want to give an overview about an previous topic. In previous topic we have seen about an iteration. So already I said what is mean by iteration, where we are using iteration, what is the main function of iteration. ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னால என்னென்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணுற யோர் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் பி ஸ்பெசிஃபைட் வித் நம்பர் ஆஃப் டைம்ஸ். எது வரைக்கும் அப்படின்னா டில் யுவர் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட். உங்கள்கிட்ட இருக்கிற உங்களோட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் உங்களோட செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். That is called as an iteration. Okay, so in the iteration வந்து பார்த்தீங்கன்னா 2 parts இருக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா body of the loop and another one is your control statement. Okay, so in this iteration you are having a 4 main thing. That is, your first one is initialization, second one you have to test the coding, third execution, then your fourth one is updation. Okay, so in the loop structure you are having a 3 different kinds of loop structure. Your first one is while, second one is for, and third one is nested loop. What is mean by while? So already we have seen in unit 1 itself. So what is mean by while and what are the functions of while? So while conditions அப்படினு வரும்போது, so first it checks the condition before entering into your body of the loop. It just checks your condition. So after checking the condition, then if the condition is true, then it enter into a body of the loop. Suppose if the condition is false, then it will be exit immediately. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கண்டிஷனை செக் பண்ணிவிடுவேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளேயே நான் என்ட்ரி ஆவேன். ஓகே, சப்போஸ் அது ஃபால்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் உள்ளேயே என்ட்ரி ஆகாமல் நான் டேரெக்டாக வாட் வில் டூ, ஐ ஜஸ்ட் டேரக்ட்லி எக்ஸிட் தட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் செக் தி கண்டிஷன். இஃப் இட் இஸ் ட்ரூ, then I will enter into a program, that is your execution. Suppose if it is false, I just completely come out from the statements. Okay, so we have seen one example program. So the example program with using a while loop. First I initialized I is equal to 1, then sum is equal to 0. Okay, if my condition while is I less than or equal to 10, which means என்னோட I ஓட வேல்யூ 10 இல்லைனா 10 விட கம்மியாக வர வரைக்கும் என்னோட எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்குன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. ஸோ ஃபஸ்ட் என்னோட சம் இனிஷியல் வேல்யூ வந்து 0 ப்ளஸ் ஐ அப்படின் போது ஸ்டார்டிங் நான் ஐ வேல்யூ டிக்ளேர் பண்ணியிருக்கிறது வந்து 1. ஸோ அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். தென் த வேல்யூ வில் பி இன்க்ரிமெண்ட். ஸோ என்னோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மூவ் ஆன். தட் இஸ் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ. அப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. தென் யூ ஹேவ் டு பிரிண்ட் சம் ஆஃப் நம்பர்ஸ் அப் டு 10. ஸோ 10 வரைக்கும் என்னோட நம்பர்ஸ் என்ன இருக்குது, ஐயோட வேல்யூ ஐட்ரேஷன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஐ வில் கெட் அன் அவுட்புட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் தி ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் அப்படின்றது it comes under 3 things. Your first one is assignment, incrementation or else decrementation. Then you have to check the condition. So எப்போ நான் கண்டிஷன் செக் பண்ணுவேன் அப்படின்னா என்னோட ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூவாக இருந்தால் மட்டுமே. ஓகே, ஸோ ஐட்டம் ஃப்ரம் சீக்வன்ஸ். ஸோ இஃப் த சீக்வன்ஸ் இஸ் கம்மிங் அப்படின்னா வி ஹவ் டு எக்ஸிக்யூட் தட் ஸ்டேட்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா இஃப் நோ மோர் ஐட்டம் இந்த சீக்வன்ஸ் அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே கண்டிஷன்ஸில் இல்லை அப்படின்னா ஐ நீட் டு எக்ஸிட் தட் சீக்வன்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் யர் ஃபார் லூப். So for that iterating variable in sequence, you have to give that a particular statements. What are the statements நம்ம கிட்ட இருக்கும், எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து for loop கொடுத்து நம்ம வந்து iterate பண்ணணும். So இதுக்கு we have seen an example. Sum is equal to 0 for I in range of 11. So 11 அப்படின்ற ரேஞ்ச் வர வரைக்கும் உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா for loop கண்டினியூஸாக வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ print sum of first 10 numbers. ஸோ 10 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி you have to get an output. Okay, so then we have seen about the loop control statement. So in the loop control statements தான் 3 control structure பார்த்தோம். Your first one is break, second one is continue, and third one is pause. ஸோ பிரேக் அப்படின்னா என்னென்னா இட் ஜஸ்ட் டெர்மினேட்ஸ் யுவர் லூப் ஸ்டேட்மெண்ட். உங்ககிட்ட இருக்கிற உங்களோட லூப் ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு அதனோடைய எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்.
இது பிரேக். செகண்ட் ஒன் இஸ் யோர் கண்டினியூ. ஸோ கண்டினியூ அப்படின்போது உங்ககிட்ட இருக்க லூப் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த லூப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதோட பாடி ஆஃப் அ கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அதை ரீடெஸ்ட் பண்ணும்போது அதனுடைய ப்ரியாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீஐட்ரேட்டிங் நடக்கும். தென் யோர் தேர்ட் ஒன் இஸ் பாஸ். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது பைத்தானில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விச் மீன்ஸ் உங்களுக்கு தேவையான உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் will execute syntactically. So syntactically na enna appadina, what are all the commands you are giving, the command and the code will execute with the help of a pass statement. So the pass statements ku etha madri ungalude command execution vandu pathina nadakum. Okay va. So now we'll see one by one of your control statements. So control statement ude functions one by one paakalam. Your first one is break statement. So already I said what is the meaning for break. So break அப்படினாலே இப்போ வந்து நம்ம கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்ட்டாக செகண்டாக நடக்குது, நடுவில் ஏன் ஒரு பிரேக் கொடுக்குறோம், விச் மீன்ஸ் யூ நீட் சம் ரிலாக்ஸேஷன். ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் முடிச்சுட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட கிளாஸஸை நீங்கள் அகைன் கண்டினியூ பண்ணுறீங்க. விச் மீன்ஸ் ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது டெர்மினேட். ஸோ எப்போ டெர்மினேட் ஆகுதுன்னா உங்கள் லூப்புக்கு ஒரு சின்ன கேப் வேணும். ஸோ அந்த கேப் தான் வந்து டெர்மினேட்டிங் தி லூப். ஸோ அது பிரேக் முடிச்சுட்டு அகைன் உங்களோட லூப் என்ன ஆகும், இட் வில் ஜஸ்ட் ரீஸ்டார்ட். ஸோ எந்த இடத்துல விட்டிங்களோ அந்த இடத்துலேருந்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. ஸோ எக்ஸிட் அப்படின்றது வேறு, டெர்மினேட் அப்படின்றது வேறு. ஸோ எக்ஸிட் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்துடுறது, தட் இஸ் யோர் எக்ஸிட் ஒன். தென் டெர்மினேட் அப்படின்றது ஸோ பாதியில் ஸ்டாப் ஆகிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதனோட ஃபங்க்ஷன் எங்கே விட்டுதோ அகெயின் தட் ஃபங்க்ஷன் தட் லூப் வில் பி ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஓகே. ஸோ see one small எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். தென் யோர் செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, whenever you are using or else wherever, எந்த இடத்துலையோ இல்லை எப்போ வேணாலும் நீங்கள் பிரேக் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா it just transfers the first statement after the loop. ஸோ உங்களுடைய லூப் எக்ஸிக்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்கோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களோட பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளதான் வந்து நடக்கும். ஓகே. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யுவர் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வில் கண்டெய்ன்ஸ் போத் யுவர் while and for loop. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஐட்ரேஷனில் while loop and for loops, அந்த ரெண்டு லூப்பிங்கோடைய காம்பினேஷன் ஃபங்க்ஷன் வில் எக்ஸிக்யூட் இன் யுவர் பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா பிரேக், அதுதான் வந்து அந்த ஒரே ஒரு வேர்டு தான் வந்து இதனுடைய சின்டாக்ஸே. ஓகே. ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இட் ஜஸ்ட் டெர்மினேட் யுவர் லூப். ஸோ உங்களோட லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து என்ன ஆகுனா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொரு லூப் முடிஞ்சதுக்கப்புறமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் தேர்ட் ஒன் இட் ஜஸ்ட் அசோசியேட் வித் அன் இஃப் ஸ்டேட்மெண்ட். உங்ககிட்ட இருக்கிற அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணிக்கலாம். Then your fourth one, it is used in your both while and for loop. Okay. Then break உடைய syntax வந்து பார்த்தீங்கன்னா break, அந்த term தான் வந்து அதனுடைய syntax. Okay. Now we'll see one example. So see this example. I am having 10 chocolate. So chocolates is equal to 10. Okay வா. So நம்ம என்ன சொல்லியிருந்தோம், break அப்படினாலே it contains both the function of your while and then for loop. ரெண்டுமே இருக்கும் சொல்லியிருந்தோம் இல்லையா. So first example, I have a chocolate is equal to 10 chocolate. So while that chocolate is greater than 0, என்கிட்ட இருக்கிற chocolate greater than 0 அப்படின்னா என்னாச்சு, சாக்லேட்டே இல்லாமல் அப்படின்ற கண்டிஷன் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு சாக்லேட் வந்து இருக்கும். ஓகேவா. ஸோ while of chocolate greater than 0 print, நம்ம என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். எஸ் we have chocolate. ஸோ சாக்லேட் எத்தனை இருக்குது, நம்மகிட்ட சாக்லேட் இருக்குது கமா நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ், எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் எப்போ, when my chocolate is greater than 0. ஸோ greater than 0 அப்படின்னா கம்பல்சரி என்கிட்ட என்ன இருக்குது, ஏதோ ஒரு கவுண்டில் வந்துட்டு சாக்லேட்ஸ் இருக்குது. சப்போஸ் இஃப் மை சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு சாக்லேட் -1. ஸோ சாக்லேட் என்ன வேல்யூ இருக்கோ அது கூட நான் -1 பண்ணுறேன் அப்படின்னா அந்த கண்டிஷனில் இஃப் சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ என்கிட்ட 5 சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின் போது நடுவில் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ நீட் டு கிவ் அ பிரேக். ஸோ அந்த பிரேக் கொடுக்கும்போது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஐ நீட் டு பிரிண்ட் அலாம் சாக்லேட் திஃப். ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னா இருக்கிற என்னோடய சாக்லேட்ஸோட கவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ என்னோடய சாக்லேட் கவுண்ட் வந்து நானாக கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. ஓகே. சப்போஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இல்லாமல் ஃபால்ஸாக போகுது அப்படின்ற பட்சத்தில் என்னோடய சாக்லேட்ஸ் வந்து அங்கே திஃப் நடந்துருச்சு அப்படின்னா ஐ நீட் டு ரைஸ் அன் அலாரம். ஸோ அலாம் ஆஃப் சாக்லேட் திஃப். ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ அந்த அலாம் ரைஸ் ஆனவுடனே ஐ நீட் டு ப்ரெஸ் எனி கீ, ஏதோ ஒரு என்ட்ரு கீ நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா
அந்த அலாம் சவுண்ட் வந்து எக்ஸிட் ஆகிட்டு அகைன் உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நடுவில் they are given a syntax called break. ஸோ அந்த பிரேக் அப்படின்ற சின்டாக்ஸ் அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா என்னோட சாக்லேட்ஸ் எப்போ வந்து ஈக்குவல் டு 5 வருதோ ஸோ அந்த டைமில் வந்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இட் டேக்ஸ் த பிரேக் ஃபார் தட் லூப்பிங் ஃபங்க்ஷன். அப்போ லூப்பிங் ஃபங்க்ஷன் பிரேக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ரைஸ் அன் அலாரம். ஸோ அலாம் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் அ சாக்லேட் தெஃப்ட். ஸோ சாக்லேட் தெஃப்ட் வந்துட்டு உங்களோட சாக்லேட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த கண்டிஷனில் தான் வந்து உங்களுக்கு அலாம் வந்து ரைஸ் ஆகுது. ஓகே, தென் ஐ நீட் டு ப்ரெஸ் என்டர் டு எக்ஸிட். அந்த அலாம் சவுண்ட் எக்ஸிட் ஆகிறதுக்கு ஐ நீட் டு ப்ரெஸ் தி என்டர் கீ. ஸோ அந்த என்டர் கீ நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அலாம் சவுண்டும் வந்து ஸ்டாப் ஆகிடும். உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் எங்கே விட்டுதோ அங்கேயே வந்துட்டு கண்டினியூ ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் திங், தட் இஸ் அ பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ see this output. We have 10 number of chocolates, 9 number of chocolate, 8 number of chocolates, 7, 6. ஸோ அப்போ என்ன எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரேக் தேவைப்படும், எப்போ உங்களோட சாக்லேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 வந்து அந்த இடத்துல தான். ஸோ 5 அப்படின்னு வரும்போது அலாம் வில் ரைஸ், தட் இஸ் யுவர் சாக்லேட் தேஃப்ட். தென் யூ ஹவ் டு ப்ரெஸ் என்டர் டு எக்ஸிட். ஸோ என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி என்ன பண்ணணும், உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு எக்ஸிட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் an output of your break statement. Then your second one is கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பிரேக் எடுத்திருக்கீங்க ஆர்எல்ஸ் வந்து உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் யூ ஹவ் டு ரீஸ்டார்ட் தட் வேல்யூ. ஸோ ரீஸ்டார்ட் தட் லூப். ஸோ உங்ககிட்ட இருக்க லூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இட் ஜஸ்ட் மூவ்ஸ் த கண்ட்ரோல் டு த பிகினிங் ஆஃப் அ வைல் ஆர் ஃபார் லூப். ஸோ வைல் லூப்பாக இருக்கட்டும் இல்லை ஃபார் லூப்பாவாச்சும் இருக்கட்டும், ஸோ எந்த லூப் இருக்கோ அதோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜ்க்கு மூவ் ஆகி நிற்கிறது தான் வந்து உங்களுடைய கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இட் ஜஸ்ட் ரிஜெக்ட்ஸ் தி ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னெல்லாம் உங்ககிட்ட ஐட்ரேஷனில் வந்துட்டு கரண்ட்டாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இட் ஜஸ்ட் மூவ்ஸ் த கண்ட்ரோல் பேக் டு தி டாப் ஆஃப் த லூப். ஸோ உங்களோட கண்ட்ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லூப் வந்துட்டு இது என்ன ஆகும், உங்களுக்கு உங்களோட கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு மூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கும் சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற டேர்ம் தான் வந்து இதோட சின்டாக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சி ஒன் எக்ஸாம்பிள். ஸோ உங்களை லெஃப்ட் சைடில் இருக்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், அதுக்கப்புறம் வில் சி அ செகண்ட் எக்ஸாம்பிள். யோர் எக்ஸாம்பிள் 1, ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 0. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆப்பிள்ஸ் இருக்குது, விச் மீன்ஸ் என்கிட்ட ஆப்பிள் இல்லை. தென் ஆரஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0. while orange is not equal to -1 அப்படின்னா என்கிட்ட ஆரஞ்ச் வந்துட்டு இல்லைன்ற கண்டிஷனில் வரல, விச் மீன்ஸ் நெகட்டிவில் போகலை. ஸோ அப்போ போகலை அப்படின்னும் போது ஐ நீட் டு கிவ் தி நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் தி பேஸ்கெட். என்கிட்ட பேஸ்கெட்டில் எவ்வளோ ஆப்பிள்ஸ் எவ்வளோ ஆரஞ்சஸ் இருக்குது அப்படின்றதுக்கான நான் கவுண்ட் கொடுக்கணும். ஓகே, ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ நான் என்ன கொடுக்குறேன், என்னுடைய ஆப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுக்குறேன். ஸோ இன்புட் அப்படின்றது நான் உள்ளே கொடுக்குற என்னுடைய வேல்யூஸ். ஸோ ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். தென் ஆரஞ்ச் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் தி நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ். ஸோ உங்கள்கிட்ட எத்தனை ஆரஞ்சு இருக்கோ அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்புட்டாக கொடுக்குறீங்க. இஃப் ஆரஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 0, சப்போஸ் என்கிட்ட ஆரஞ்ச் வந்து நில்லாக இருக்குது, 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஐ நீட் டு கண்டினியூ தட் லூப்பிங் ப்ராசஸ். ஸோ கண்டினியூ. ஸோ அதை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா தேர் ஐ நீட் டு பிரிண்ட் டோட்டல் ஃப்ரூட்ஸ் இன் த பேஸ்கெட். என்னோட பேஸ்கெட்டில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ நீட் டு ஆட் தி நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இன் தி ஆப்பிள் அண்ட் தென் ஆரஞ்ச். ஸோ ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதில் எடுத்து நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு கவுண்ட் இட் அவுட். ஸோ ஆப்பிள் ப்ளஸ் ஆரஞ்ச். ஸோ அதை கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கெட் அன் அவுட்புட். ஸோ சி ஃபர்ஸ்ட் என்டர் த நம்பர் ஆஃப் ஆப்பிள். நான் எவ்வளோ ஆப்பிள் என்டர் பண்ணுறேன், 2. Then enter the number of oranges. So I am just inserting the 3 oranges. அப்போ total fruits in the basket எவ்வளோ, 3 plus 2 5. Then again என்ன பண்ணுறேன், இன்னொரு input கொடுக்குறேன். So ஆப்பிளுக்கும் ஆரஞ்சுக்கும் I am giving a second input. Enter the number of apples. So enter the number of apple is equal to 0. Then enter the number of oranges is equal to, sorry, number of apple is equal to 2. Then orange is equal to 0. So அப்போ எடுத்து நான் வந்துட்டு என்டர் பண்ணுறேன். Again enter the number of apple 4. Enter the number of oranges 1. So அப்போ இதனுடைய total count என்னாச்சு, 2 plus 0 plus 4 plus 1. So அப்போ என்னோட total fruits in the basket will be 7. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து உங்களுடைய கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல
உங்களுடைய கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து அந்த லூப்பிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிஷியலைசேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல அதனுடைய வேல்யூஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்புட்ஸாக கொடுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். தென் see and second example. லெஃப்ட் சைடில் எக்ஸாம்பிள் 2 இருக்குது பாருங்கள். when n is equal to 0, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 10, என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்ட்டுருக்கு. while n is greater than 0, ஸோ நான் கொடுக்குற என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா it should be greater than 0, which means it takes only an positive integer value. ஸோ பாசிட்டிவ் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே, தென் n is equal to n minus 1. ஸோ இப்போ என்னோட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னவா இருக்குது, 10ஆக இருக்குது. ஸோ தென் அதோட n minus 1 அப்படின்னும் போது it comes under the value of 9. ஸோ n is equal to n minus 1 அப்படின்னா 9. if n is equal to 5, ஸோ 5 அப்படின்ற கண்டிஷன் வர வரைக்கும் உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கணும். தென் யூ ஹவ் டு பிரிண்ட் தட் கரண்ட் வேரியபிள் வேல்யூ ஷுட் பி n நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அவுட்புட் கரண்ட் வேல்யூ வேரியபிளோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. ஸோ அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகும்போது 8. ஸோ ஏன் ஒவ்வொரு வேல்யூவாக ஒவ்வொரு கவுண்டர் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஐ ஆர் கிவன் அஸ் அ கண்டிஷன் n is equal to n minus 1. ஸோ n அப்படின்றது 10. ஸோ n minus 1 அப்படின் போது ஒவ்வொரு முறை இனிஷியலைசேஷன் நடக்கும் போதும் அந்த n நம்பர்ஸ் என்ன இருக்கோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து மைனஸ் ஆகிட்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 9, 8, 7, 5, 6, 4, 3, 2, 1, 0. ஸோ it should not be less than 0. ஸோ 0 விட லெஸ் தானே இருக்கக்கூடாது. அதுதான் while கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். while n is greater than 0. ஸோ ஒன்று greater than 0வாக தான் இருக்கணும். ஸோ less than 0வாக இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு அசைன் ஆகாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ யோர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஃபார் லூப் அண்ட் while லூப் ரெண்டுமே இதில் எது வேணாலும் எடுத்துக்கும். அப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய லூப்பிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கிற ஐட்ரேஷன் லூப்லேருந்து டாப் ஆஃப் த லூப் போயிட்டு உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தட் இஸ் யோர் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பிரேக் ஸ்டேட்மெண்ட், தென் செகண்ட் we have seen about an continue statement, then your third one is pass statement. PASS, pass statement. ஸோ உங்களோட பைத்தானில் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கான கோடிங் தேவைப்படுதோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் இட் கண்டெய்ன்ஸ் யுவர் நல் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னும் போது சப்போஸ் இஃப் யுவர் வேல்யூ இஸ் 0 அப்படின்னா அந்த 0 அப்படின்னு வரும்போது அதனோட வேல்யூஸை எடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ த பாஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ நல் ஆப்ரேஷன். ஸோ நத்திங் ஹேப்பன்ஸ் வென் இட் எக்ஸிக்யூட். ஸோ நல் அப்படின்னு இருக்கும்போது உங்களோட எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் ஐடியலாக வந்து இருக்கும். ஸோ see one example. So I have just given one letter for letter in hello. ஸோ hello அப்படின்னு ஒரு லெட்டர் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இஃப் மை லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஓ, ஸோ ஓ அப்படின்ற லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிடணும். ஸோ பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஐ நீட் டு ஸ்டாப் தட் எக்ஸிக்யூஷன். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கண்டினியூ மை கமெண்ட். ஸோ என்கிட்ட இருக்கிற என்னோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணக்கூடாது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டாப் த கமெண்ட். ஓகே, ஸோ ஃபார் லெட்டர் இன் ஹலோ அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது. இஃப் த லெட்டர் இஸ் ஈக்குவல் டு 0, ஸோ நான் கொடுக்குற என்னோட லெட்டர் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் த ஸ்டேட்மெண்ட், பாஸ். தென் யூ நீட் டு பிரிண்ட் திஸ் இஸ் பாஸ் பிளாக். ஸோ என்ன பண்ணுங்க, நீங்கள் இந்த லெட்டர் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக் ஆஃப் கண்டிஷனை வந்துட்டு பாஸ் பண்ணோம். தட் இஸ் திஸ் இஸ் பாஸ் பிளாக். தென் யூ நீட் டு பிரிண்ட் கரண்ட் லெட்டர் கமா லெட்டர். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல எந்த லெட்டர் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோமோ அந்த லெட்டரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். தட் இஸ் பிரிண்ட் கரண்ட் லெட்டர் கமா லெட்டர். தென் யூ ஹவ் டு பிரிண்ட் தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு, ஏன்னா உங்களுடைய கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் இட் ஜஸ்ட் ஸ்டாப்ஸ் த எக்ஸிக்யூஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேங்க்யூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகணும். ஓகே, see this output. ஸோ கரண்ட் லெட்டர் இஸ் ஹெச். ஸோ ஹெச் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், நீங்கள் எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் கமாண்டை. ஸோ ஸ்டார்டிங் யோர் எக்ஸிக்யூஷன். தென் கரண்ட் லெட்டர் இ. ஸோ இ இருந்தாலும் யூ கேன் ஸ்டார்ட் யோர் எக்ஸிக்யூஷன். தென் கரண்ட் லெட்டர் எல். ஸோ எல், ஸ்டார்ட் தி எக்ஸிக்யூஷன். Again L, start the execution. So
ஸோ திஸ் இஸ் பாஸ் பிளாக். எப்போ அப்படின்னா கரண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0 which means O அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஓன்னு வந்த உடனே I just want to print the statement as thank you. ஸோ thank you அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணோம், எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா 3 kinds ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே உங்களோட ஐட்ரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். யோர் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரேக், செகண்ட் ஒன் இஸ் கண்டினியூ அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த 3 கண்டிஷனுடைய உங்களோட என்ன ஆயிடுச்சு, ஐட்ரேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, தென் யோர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். Your next topic is about an fruitful functions. So function அப்படினால என்னன்னா, it just returns the value. உங்ககிட்ட இருக்கிற உங்களுடைய வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறதா வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ the functions that returns the values are called as an fruitful functions. ஓகே, ஸோ உங்களுடைய you have a many programming languages. ஓகே, ஸோ நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் in many programming languagesல a function that does not return any value, உங்கள் ஃபங்க்ஷன் வந்துட்டு எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா that is called as a procedure. ஸோ a function that doesn't return any value, ஸோ உங்களுடைய வேல்யூஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா that is called as an procedure. Okay, then third one, the return statement is followed by an expression. ஸோ உங்ககிட்ட என்னெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிரஷன் இருக்கோ அந்த எல்லா எக்ஸ்பிரஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வேட் பண்ணலாம். ஸோ எவால்வேட் பண்ணும்போது இட் ஜஸ்ட் கால்ஸ் யோர் ஃப்ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரூட் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்றது நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதனுடைய ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ see ஃபர்ஸ்ட் ஒன், first I given a value, so input the value. So நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன், இன்புட்டாக கொடுக்குறேன், input the value, then it gives an fruitful functions. ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனை வந்துட்டு கிவ் பண்ணும். ஸோ அது ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா it just return the result. உங்ககிட்ட இருக்கிற ரிசல்ட்டை என்ன பண்ணுது, it just returns the result. So input the value, it just gives the fruitful function, that function will return the result. Okay, so அதுக்கான எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு இன்புட் த நம்பர்ஸ். ஸோ உங்ககிட்ட இருக்கிற 2 நம்பர் நான் என்ன பண்ணுறேன், இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ இன்புட் தி 2 நம்பர்ஸ். ஸோ அந்த கொடுக்குற நம்பரை ஐ நீட் டு ஆட். ஓகே, ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஸோ ரிட்டர்ன் தி அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ். ஸோ நீங்கள் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டாக வரணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் யோர் fruitful functions. The functions that returns values are called as a fruitful function. அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா that is called as a procedure. ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை கரெக்டாக எழுதிட்டு அதுக்கு கீழே என்னோட எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்கள், input the value gives, fruitful function gives, return the result. இதை எழுதிட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதுறீங்க அப்படின்னா you just get a 2 mark. ஸோ ஒரு 2 mark கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, so in the fruitful function la first you are having a return statement. So already I said what is the meaning for return. So உங்ககிட்ட இருக்கிற உங்களோட ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் வந்து பார்த்தா நீங்கள் திரும்ப கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ the return statement may or may not send any value. ஸோ உங்களோட மெயின் ப்ரோக்ராமை வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ப்ரோக்ராம் கால்டு ப்ரோக்ராம்னு 2 இருக்குது. உங்களோட மெயின் ப்ரோக்ராமை வந்து நான் காலிங் ப்ரோக்ராமில் கொடுக்குறேன் அப்படின்னா இதோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நடக்கும். So if it does, it can be done using the return statement. So return statement க்கு பேஸ் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி திஸ் ஃபங்க்ஷன் மே கண்டெயின் மோர் தென் 1 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். எப்போ மோர் தென் 1 ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா உங்களுடைய ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த சர்டன் கண்டிஷனுக்கு பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னும் போது யூ கேன் ரிட்டர்ன் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் விச் எவர் யூ ஆர் ஹேவிங். ஓகே, ஸோ ஜஸ்ட் see one example. program to show the function with return. So நான் return அப்படின்னு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் asterisk function definition. முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் யூ நீட் டு டிஃபைன் இட். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ டிஃபைன், தட் இஸ் DEF அப்படின்னா டிஃபைன்
sum of. So sum of அப்படின்றது ஏதோ நீங்க ரெண்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண போறீங்க. So sum of argument 1 comma argument 2. ஸோ நான் ரெண்டு ஆர்குமெண்ட் வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். அந்த ரெண்டு ஆர்குமெண்ட் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். தட் இஸ் சம். ஸோ அது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, you need to define that value. ஸோ define sum of argument 1 comma argument 2. Okay. Then total is equal to argument 1 plus argument 2. ஸோ அப்போ இந்த டோட்டல் என்ன ஆகும், ரெண்டு ஆர்குமெண்ட் வேல்யூமே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் argument 1 plus argument 2 that you need to total, that is add that value. Okay. Then print inside the function. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஃபங்க்ஷன் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ தட் யூ நீட் டு பிரிண்ட். ஸோ பிரிண்ட் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணணும், நீங்கள் டோட்டல் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களே ரெண்டு ஆர்குமெண்ட்ஸோட வேல்யூ. ஸோ யூ நீட் டு டிஸ்பிளே தட் டோட்டல் வேல்யூ. தென் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் தட் total value. So what are all the values you are having, all that value has to be written within a function departments. Okay. So அதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. So first thing you have to define sum of argument 1 comma argument 2. So ரெண்டு arguments வேல்யூமே நீங்க வந்துட்டு define பண்ணணும். Then total is equal to argument 1 plus argument 2. Then you need to print inside the function comma total. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டோட்டல் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஸோ அங்கே ரிட்டர்ன் அப்படின்ற அந்த கீவேர்டு இருந்தால் தான் அந்த இடத்துல தான் நீங்கள் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 100 comma 200. ஸோ நீங்கள் ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வேல்யூவை வாங்குறீங்க, 100 and 200 அப்படின்னு வாங்குறீங்க. தென் யூ நீட் டு பிரிண்ட் தட் வேல்யூ அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் comma total. Okay. Then you have to give an output. ஸோ என்ன அவுட்புட் அப்படின்னா இன்சைட் த ஃபங்க்ஷன் இருக்கும்போது என்ன வேல்யூ இருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகுதா, 100 plus 200. ஸோ இன்சைட் த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 300. தென் அவுட் சைட் த ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ உங்ககிட்ட இருக்கிற உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் யுவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்ககிட்ட இருக்கிற உங்களோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு யூ ஆர் ஜஸ்ட் பாசிங் தி ஆர்குமெண்ட்ஸ், இல்லைனா பாசிங் தி வேல்யூஸ். உங்ககிட்ட இருக்க உங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹவ் டு சி அபவுட் அண்ட் பேராமீட்டர்ஸ் இன் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணலாம், அதனோட டிக்ளரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஐட்ரேஷன்ஸ். அந்த ஐட்ரேஷன்ஸில் 3 important statements இருக்கு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக், செகண்ட் ஒன் இஸ் யுவர் கண்டினியூ, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பாஸ். ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்மே நம்ம வந்து பார்த்தோம். தட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் திங். தென் செகண்ட் திங் வி ஆர் சீன் அபவுட் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் வேல்யூவை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா that is called as an procedure. Okay. So அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சின்டாக்ஸ் வந்து எழுதணும். input the value gives, fruitful function gives, return the statement. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், input the 2 numbers. ஒரு நம்பர் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும், அது நீங்கள் ஆட் பண்ணணும். then you need to return that addition of 2 numbers. Okay. then we have seen about an return statement. So return statement to ரெண்டு ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணோம். then you have to add that argument. So எந்த ஆர்குமெண்ட் வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ you have to add that argument. then you have to return the total value. So total value return பண்ணிட்டு so inside the ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணும்போது எவ்வளோ ஆட் ஆகும், தென் ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைட் வரும்போது எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா. ஸோ இதோட நம்ம இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வில் see a continuation of this topic. ஸோ ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன்லேயே நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம், அந்த பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணும்போது ஸோ அதனுடைய காம்போசிஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் பைத்தானுடைய ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அதனோட மெரிட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக், அதாவது இந்த யூனிட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. So again I am telling the same thing, do your assignments properly, have a practice of writing the syntax. So coding syntax வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகிற ப்ராக்டிஸ் இருந்தால் தான் உங்களுக்கு சிலபஸும் சரி பைத்தான் ப்ரோக்ராமிங்கும் சரி ஈஸியாக இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா லாஸ்ட்டாக படிக்கும்போது you feel it is very tough. Okay. So have a practice, do your assignments, then don't roam here and there, be safe at home and take care of your health.
obey your parents. Okay, thank you.